ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐசோமெரிசம். பேசிக்கலாகவே நம்ம ஆர்கானிக்கில் பார்த்தோன்னா ஐசோமெரிசம்ங்கிறது ரொம்ப பேசிக்கான டாபிக் தான். இட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸோட ட்ரிக்னாமெண்ட்ரி மாதிரி தான் இந்த டாப்பிக்கும். ட்ரிக்னாமெண்ட்ரியில் உங்களுக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் வருமான்னு கேட்டால் கம்மியாக தான் வரும். ஆனால் அதோட அப்ளிகேஷன், அதோட ப்ரெசன்ஸை நீங்கள் அந்த மேக்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஐசோமெரிசம். இந்த ஐசோமெரிசம்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றது கஷ்டம். பட் இதோட அப்ளிகேஷன் ஆர்கானிக்கில் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அண்ட் ஆர்கானிக்கோட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இன்டர்லிங்கிங். ஒரு சாப்டரில் நீங்கள் படிக்கிறது மற்ற சாப்டரில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிங்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இங்கே புரியலனாலும் கூட ஆர்கானிக் எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஐசோமெரிசம் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா நிறைய மெக்கானிசம்ஸ், ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐசோமெரிசம் ஒரு பேசிக் டாபிக் மாதிரி தான் ஆர்கானிக்கு. இது எந்த அளவுக்கு தரவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்கானிக்கு நல்ல பேஸ் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ பேசிக்கலி இந்த ஐசோமெரிசம்னா என்ன, வாட் இஸ் ஐசோமெரிசம்? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளான பதில் தான். இட்ஸ் வெரி சிம்பிள். சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா, சேம் எம்பிரிக்கல் formula, different structures. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நான் இங்கே வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஒரு ஆட்டமும் எவ்வளோ இருக்குது அதை கொடுக்கறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபேனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா C3H10, சாரி C3H8, யா C3H8ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் 3 கார்பன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குங்கிறது மட்டும்தான் நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த ஐசோமர்ஸ் என்ன எடுத்தோன்னா அந்த ஐசோமர்ஸ்ன்னு நம்ம சொல்கிற அந்த டிஃபைன் பண்ணுற அந்த குரூப்புக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒன்றே தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இன்ஆர்கானிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எங்கேயுமே வராது. இன்ஆர்கானிக்கில் H2SO4னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான், H3PO3னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்க, எந்த மாலிகுல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆர்கானிக்கில் உங்களால் அப்படி சொல்ல முடியாது. அதோட ஃபங்க்ஷனல் குரூப், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுனா உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியும். வெறும் எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லிட முடியாது. ஸோ இதுவும் அவ்வளோ ஆர்கானிக், அதாவது கார்பன் அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக அவ்வளோ மாலிகுல்ஸ் இல்லை காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒரு முக்கியமான ரீசன், இந்த ஐசோமெரிசம். யா ஸோ இப்போ இந்த ஐசோமெரிசம் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனால் இதோட டைப்ஸ் பார்த்தோன்னா இன்னும் இதை பற்றி நம்மளுக்கு நல்ல கிளியரான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதோட டைப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம இப்போ இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஐசோமர்ஸை பேசிக்காக 2 டைப்பில் பிரிக்கிறாங்க. டைப் 1 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். அடுத்து செகண்ட் குரூப் என்னன்னு பார்த்தோம்னா அது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ இதுதான் ப்ராட் கிளாசிஃபிகேஷன். அதாவது பேசிக்காக ஐசோமெரிசம் 2 டைப்ஸும் நாம் சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளேயும் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாடத்தில் நாம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸோட டைப்ஸை மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்க்கு பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா
அதில் இந்த ஃபாலோயிங் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு டைப் என்னென்னு பார்த்தோன்னா செயின் ஐசோமெரிசம். செயின். அடுத்து பொசிஷன் ஐசோமெரிசம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம். அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தோன்னா ரிங் செயின் ஐசோமெரிசம். இது ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசமோட ஒரு எக்ஸ்டெண்டட் கேஸுன்னு நாம் சொல்லலாம். பட் நாம் தனியாகவும் பார்ப்போம் என்னென்னு. ரிங் செயின். அதுக்கப்புறம் மெட்டாமெரிசம். ஆர் மெட்டாமர்ஸ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டாட்டோமர்ஸ். யா, அண்ட் ஃபஸ்ட்டு 3 பார்த்தோன்னா அந்த நேம் வச்சே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். செயின்னா என்ன, பொசிஷன்னா என்ன, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னங்கிறது. இதில் இந்த ரிங் செயின், மெட்டாமர்ஸ், டாட்டோமர்ஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நாம் இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா என்னென்னு போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து செயின் ஐசோமெரிசம். செயின் செயின் ஐசோமெரிசம். யா, ஸோ இதோட நேம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு மாலிகுலர் செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கணும். பட் அதோட மெயின் செயின் லென்த் டிஃபர் ஆகணும். யா, ஸோ நீங்கள் ஐயூபிஎஸ்சி நார்மல் கிளேச்சர் ஒன்ஸ் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியும். நாம் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் செயின் ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மேக்ஸிமமாக இருக்கிற மெயின் செயினை. அதுக்கப்புறம் நம்பரிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டியூயன்ஸோட ப்ரியாரிட்டி அதெல்லாம் வச்சு நம்ம நேமிங் பண்ணுவோம். ஸோ நார்மல் கிளேச்சரில் அதான பண்ணுவோம். ஸோ அந்த மெயின் செயின் லென்த் சேஞ்ச் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் நாம் செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, இது சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். C5H12 இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா நீங்கள் இது என்ன காம்பவுண்ட்டுன்னு கெஸ் பண்ணிருக்கலாம். யா, இட்ஸ் அல்கேன். ஸோ இதுக்கு இட்ஸ் அல்கேன் அண்ட் இது வந்து 5 கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து பென்டேன். ஆனால் இதுக்கு நிறைய பாசிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் 2 ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன். ஒன்று வந்து என் பென்டேன்.
யா, இப்போ இது பாண்ட் லைன் நொட்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குது. ஸோ இது ஒரு N-pentane C5H12 தான் இதோட ஃபார்முலா, கரெக்டாக? இப்போ இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நோட்டிஃபை பண்ணுவோம் நாம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் யா. ஸோ இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 கார்பன்ஸ் இருக்கும். ஆனால் இதோட மெயின் செயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்பன் இருக்கும்? எக்ஸாக்ட்லி 4 தான் இருக்கும். 1 2 3 4 கார்பன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து N-pentane, இது வந்து 2-methyl butane, கரெக்டாக? ஸோ இதை காம்பவுண்ட் ஒன்று சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஆனால் செயின் லென்த், மெயின் செயினோட லென்த் இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள், 5 4ன்னு. இதே இதில் இன்னொரு ஸ்ட்ரக்சரும் பாசிபிள், நம்மளுக்கு தெரியும். யா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் செயினில் வெறும் 3 கார்பன் தான் இருக்கும். 1 2 3 இல்லை 3 எங்கே போட்டாலும் அது 3 கார்பன் செயின் தான். இது 2,2 டைமித்தைல் புரோபேன். ஸோ இப்போ இதை காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சின்னு எடுத்துப்போம். அப்போ இப்போ ஏ அண்ட் பி செயின் ஐசோமர்ஸ், பி அண்ட் சி செயின் ஐசோமர்ஸ், ஏ அண்ட் சி செயின் ஐசோமர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஐசோமர்ஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாலிகுலை மட்டும் வச்சுக்கிட்டு பேச முடியாது. வேறு ஏதாவது இன்னொரு மாலிகுலை எடுத்து அது கூட தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஏ டு பி, இல்லை ஏ டு சி, இல்லை பி டு சி, இது எல்லாமே இங்கே செயின் ஐசோமர்ஸ். ஓகேவா? ஸோ செயின் ஐசோமர்ஸும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பேசிக் ஐடியா தான், சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் செயின் லென்த், மெயின் செயின் லென்த். ஃபைனா? ஓகே. ஸோ அடுத்து நாம் அடுத்த டைப்பை பற்றி பார்ப்போம். யா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் ஐசோமர்ஸ். யா, பொசிஷன் ஐசோமர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் பொசிஷன் ஆஃப் சப்ஸ்டியூயன்ஸ், இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். சப்ஸ்டியூயன்ஸ் இல்லை ஃபங்க்ஷனல் குரூப். யா, சப்ஸ்டியூயன்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டுத்தில் எது வேணாலும் மாறலாம். ஸோ சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா, different position of groups.
position of groups. அகெயின் இங்கே குரூப்ஸுங்கிறப்ப அது சப்ஸ்டியூண்ட்டாகவும் இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் இருக்கலாம். ஸோ அதையும் நாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், லாஸ்ட் கேஸ் மாதிரி. யா, ஸோ இதுக்கு நாம் எக்ஸாம்பிள் எடுக்க போகிறது வந்து பியூட்டனால். அதாவது C4H10O. ஸோ C4H10O இது வந்து ஒரு ஆல்கஹாலோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம காமனாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன யோசிக்கோ டக்குன்னா என் பியூட்டனால் வந்து யூஸ் பண்ணுவோம். யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் 2 3 4. ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் படி இதுக்கு நம்பர் பண்ணிங்கன்னா 1 2 3 4ன்னு வரும். ஸோ இது பியூட்டேன் 1 சொல்லலாம், இல்லை 1 பியூட்டனால், இல்லை என் பியூட்டனால்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு மாலிகுல். இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன், அது நீங்கள் பாருங்கள். யா, இப்போ இதுக்கு ஐயூபிஎஸ்சி நேம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4. ஸோ இப்போ இந்த மாலிகுலோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா 2 பியூட்டேன் 2 ஓல் இல்லைனா 2 பியூட்டனோல், ரெண்டுமே பாசிபிள், ரெண்டு நேமும் எழுதலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் செயின் லென்த் இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான், கரெக்டாக? இங்கேயும் மெயின் செயின் லென்த் 4 தான். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு மெயின் செயின் லென்த் 4 தான். பட் ஸ்டில் நாம் இந்த மாலிகுலை சேம்னு சொல்ல முடியல. எதனால்? ஏன்னா இங்கே OH வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, ஆனால் இங்கே OH வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போது இதை நாம் பொசிஷன் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லலாமா? யா, சொல்லலாம். ஏன்னா அதுதான் டெஃபினிஷன். பொசிஷன் ஐசோமர்ஸ் ஆர் சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் பொசிஷன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் உங்களுக்கு பொசிஷன் மாறி இருக்குது, ஆனால் செயின் லென்த் சேமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பொசிஷன் ஐசோமெரிசம்னு சொல்கிறது. ஸோ செயின் ஐசோமெரிசம்லேருந்து நீங்கள் இதை வச்சுனா இதை டிஸ்டிங்விஷ் பண்ணணும். மெயின் செயின் லென்த் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, மெயின் செயின் லென்த் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. இந்த பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை சப்ஸ்டியூயன்ட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். C5H12
12 n pentane. ஸோ இதுக்கு 1 2 இது ஒரு பாசிபிள் ஸ்ட்ரக்சர். இதை விட்ட நாம் ஓகே. ஸோ நாம் ஹெக்ஸேன் எடுத்துப்போம். C6 நாம் ஹெக்ஸேன் எடுத்துக்கலாம். C6 H14 யா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு செயின் லென்த் 6 இருக்கும். 1 2 3 4 5 6. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு 1 2 3 4 5 தான் இருக்கும். ஸோ இங்கே 6 இங்கே 5 இங்கே 5. சப்போஸ் இந்த ஃபஸ்ட் மாலிகுலை வந்து நாம் ஏன்னு எடுத்துப்போம், செகண்ட் மாலிகுல் பின்னு எடுத்துப்போம், தேர்ட் மாலிகுலை சின்னு எடுத்துப்போம். ஏவியும் பியும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே செயின் லென்த் உங்களுக்கு மாறுது. அதனால் ஏவும் பியும் செயின் ஐசோமர்ஸ். அதே மாதிரி ஏவும் சியும் கூட உங்களுக்கு செயின் ஐசோமர்ஸ் தான். ஆனால் இந்த பியும் சியும் பார்த்தீங்கன்னா செயின் லென்த் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. இதுலேயும் 5 இதுலேயும் 5. ஆனால் பொசிஷன் ஆஃப் அந்த சப்ஸ்டியூயண்ட்டை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்குது, ஆனால் இங்கே உங்களுக்கு 2ல் இருக்குது. பொசிஷன் ஆஃப் சப்ஸ்டியூயண்ட் மாறுது, செயின் லென்த் மாறல. அப்போது பிஎன்சி தான் உங்களுக்கு செயின் ஐசோமர், பொசிஷன் ஐசோமர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பொசிஷனுக்கும் செயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ அடுத்த டைப் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்த டைப் நாம் பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ்.
functional group isomerism. Functional group isomerism. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு இது சேமாக இருக்கும் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஆனால் அந்த மாலிகுல்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அது எப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதை பார்த்தோன்னா உங்களுக்கே தோணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா சிமிலர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். Aldehydes and ketones. ஸோ ஆல்டிஹைட்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் அது C double bond OH குரூப். டெர்மினல் C double bond OH நாம ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். அண்ட் கீட்டோன்ஸ் வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்புக்கு நடுவில் இருக்கிற கார்பனைல் C double bond O. அண்ட் கீட்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கார்பன் greater than 3 நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், அதாவது 3 கார்பனுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கீட்டோன்ஸ் பாசிபிள் ஆகும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா C5H10O. C5H10O. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு ஆல்டிஹைடு எப்படி வரும் பார்ப்போன்னா double bond H. So CH3 CH2 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 C double bond OH. ஸோ இது வந்து உங்களுக்கு C5H10O ஆல்டிஹைடு. அதே மாதிரி இந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு அதே தான் வரும் பார்த்தீங்கன்னா. யா ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைட் காம்பவுண்டில் பார்த்தோன்னா 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 C5H10O இது வந்து பென்டால்டிஹைட். இது வந்து 1 2 3 4 5 பென்ட்2ஓன் பென்டனோன் பென்ட்2ஓன், அதாவது செகண்ட் குரூப்பில் கீட்டோன் குரூப் இருக்கிற ஒரு கீட்டோன்
சி டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு கீட்டோன் காம்பவுண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். இதுக்கும் சரி இதுக்கும் சரி எம்பிரிக்கல் ஃபார்முலா சேம் தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் குரூப்பே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு நிறையவே காமன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நான் சில ஃபங்க்ஷனல் குரூப்போட ஐசோமர்சம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்ஸ். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்சம் எதுவும் பார்த்தோன்னா ஆல்கஹால்ஸ் and ethers. ஸோ சிமிலர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஆல்கஹால் எடுத்திங்கன்னா அதுக்கு அதே எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கிற ஈத்தர்ஸும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது பாசிபிளாக தான் இருக்கும். ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அண்ட் அமைன்ஸ் டு த சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டைப் பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிங் செயின். அண்ட் நான் முன்னாடி அதை இந்த சொல்லும் போதே நான் சொன்னேன், இது வந்து தனின்னு நாம் சொல்ல முடியாது, இது வந்து இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசமோட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலான்னு. அது எப்படி சொல்கிறேங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அல்கேனுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்கேன் வந்து CnH2n+2 இது வந்து அல்கேன். ஆனால் ஓகே, அதே மாதிரி அல்கீனும் நாம் பார்த்துடலாம், CnH2n இது வந்து அல்கீன். CnH2n இது வந்து அல்கீன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா, கரெக்டா? பட் சைக்ளோ அல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? சைக்ளோ அல்கேன்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சைக்ளோ அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது வித்தவுட் சப்ஸ்டியூன்ஸ், எந்த சப்ஸ்டியூண்ட்டும் ஆட் பண்ணாமல் பியூராக அல்கேன் எடுக்கிற மாதிரி சைக்ளோ அல்கேன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n தான் இருக்கும். ஆனால் இது ஏற்கனவே இன்னொன்னோட ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், அண்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது வந்து அல்கீன். அப்போது இந்த சைக்ளோ அல்கீனும் ஒரே எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் வச்சுருக்கு. ஸோ இது வந்து ரிங், இது வந்து செயின் மாலிகுல் அல்கீன். அலிஃபேட்டிக் அல்கீன்ஸ். அலிஃபேட்டிக் ஏசைக்ளிக்.
இந்த அல்கீன்ஸ் வந்து ஏசைக்ளிக், ஆனால் இந்த சைக்ளோ அல்கேட்ஸ் வந்து சைக்ளிக். பட் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால தான் இது வந்து ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறது. ரிங் செயின் ஐசோமெரிசம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து அல்கீன்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு அல்கீன், ஃபங்க்ஷனல் குரூப் டிஃபர் ஆகுது. ஸோ இதை ஃபங்க்ஷனல் குரூப்போட ஐசோமெரிசம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால தான் இதை ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு நான் சொன்னது ஃபஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சைக்ளோ அல்கீனுக்கும் அல்கைனுக்கும் சிமிலர் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் வரும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். அடுத்த டாபிக் நாம் பார்க்க போகிறது வந்து அடுத்தது நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து மெட்டாமெரிசம் ஆர் மெட்டாமர்ஸ். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து மெட்டாமர்ஸ். யா ஸோ இதுவரையும் பார்த்ததை விட மெட்டாமர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் மெட்டாமெரிசம் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பாலையும் கொடுக்க முடியாது, எல்லா காம்பவுண்ட்ஸாலையும். மெட்டாமெரிசம் கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஷுட் ஹாவ் மோர் தென் 2 லிங்கேஜ். யா, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 சைடும் அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர், ஈத்தர், அமைன்ஸ், அமைட்ஸ், கீட்டோன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ ஜென்ரலாக இந்த குரூப்ஸ் தான் உங்களுக்கு மெட்டாமெரிசம் காட்டும். அது எதனால்? இப்போ எஸ்டர் பார்த்தோன்னா எஸ்டரோட ஜென்ரல் நோட்டேஷன் என்ன? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஆர் டேஷ். இதில் இந்த சி டபுள் பாண்ட் ஓ ஓ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப். ஆனால் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் 1 2 2 இடத்துல அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 2 அல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேசஸில் மெட்டாமெரிசம் பாசிபிளாக நடக்கும். அதே மாதிரி ஈத்தர் பார்த்தீங்கன்னா ஆர் ஓ ஆர் டேஷ். அண்ட் இதுவும் எஸ்டர் மாதிரியே தான். இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப். அதே மாதிரி தான் அமைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைமரி இதுக்கு யூஸ் ஆகாது. செகண்டரி அண்ட் டெர்ஷியரி மெட்டாமெரிசம் காட்டும். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி NH ஆர் ஆர் டேஷ் இது செகண்டரி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டர், ஈத்தர் மாதிரி உங்களுக்கு 2 அல்கைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி அமைட்ஸ், கீட்டோன்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எதனால் நான் இதில் மட்டும்தான் வரும்னு சொல்கிறேன். ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அதுவே நமக்கு புரியும். யா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். மெட்டாமர்ஸில்
எம்பிரிக்கல் ஃபார்முலா வில் ரிமைன் சேம். ஆனால் அந்த அட்டாச்சாக இருக்கிற சப்ஸ்டியன்ஸோட செயின் லென்த் அது உங்களுக்கு டிஃபர் ஆகும். இந்த சப்ஸ்டியன்ஸ், இந்த அல்கைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அல்கைல் குரூப் எஸ்டரில் இந்த 2 அல்கைல் குரூப், இந்த 2 அல்கைல் குரூப்போட செயின் லென்த் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு இந்த மாலிகுல் நாம் எடுத்துக்கலாம். யா, ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தோன்னா இது ஒரு எஸ்டர் குரூப், இங்கே 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த அல்கைல் குரூப் வந்து ப்ரொபைல் குரூப் அண்ட் இந்த அல்கைல் குரூப் வந்து பியூட்டைல் குரூப். கரெக்டா? 1 2 3 3 1 2 3 4, இங்கே 4, இங்கே 3ன்னு இங்கே உங்கள் ப்ரொபைல் குரூப், இங்கே இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? 1 2 3 4 5 6 7 8 C8 H. எத்தனை H இருக்கு? இங்கே 3 2 5 5 + 2 7 7 + 2 9 9 + 2 11 11 + 2 13 13 + 3 16 C8 H16. அது இல்லாமல் 2 ஆக்சிஜன் O2. கரெக்டா? இப்போது இதே மாலிகுல் நான் இன்னொரு மாதிரி வரைகிறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒன்ஸ். யா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு எஸ்டர் தான். ஆனால் இங்கே என்ன சேஞ்சுனா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு 1 2. ஆனால் இங்கே வந்து 1 2 3 4 5 ஒரு பென்டைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தோன்னா C5 + 2 + 1 C8 C8 H. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 3 + 2 5 5 + 2 7 9 9 + 2 11 11 + 2 13 13 + 3 அகைன் 16 தான் வரும். 16 அகைன் 2 O2, ஒரு O2, ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார்முலாவும் C8 H16 O2. பார்த்தீங்கன்னா 2 எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேமாக இருக்குது, ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகுது. ஆனால் இதோட ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் மாறல. ஆனால் இந்த சப்ஸ்டியன்ஸோட செயின் லென்த் மட்டும் மாறி இருக்கு பாருங்கள். மெயின் செயின் லென்த் எதுவும் பெருசாக மாறல, ஆனால் இந்த சப்ஸ்டியன்ஸோட செயின் லென்த் மாறி இருக்கு. இங்கே வந்து 3 4, இங்கே வந்து 2 5. ஸோ இந்த மாதிரி வர ஐசோமர்ஸை தான் நாம் மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மெட்டாமர்ஸில்
அட்டாச்டு அல்கைல் குரூப்போட செயின் லென்த் மாறும், பட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எம்பிரிக்கல் ஃபார்முலாலாம் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நான் மெட்டாமர்ஸ் அந்த குறிப்பிட்ட சில குரூப்ஸில் மட்டும் தான் பாசிபிள்னு சொன்னேன்னு. பிகாஸ் எஸ்டர் மாதிரி உங்களுக்கு இப்போ ஈத்தரில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு அமைன்ஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரியில் மோர் தேன் 2, அதாவது செகண்டரியில் வந்து 2, டெர்ஷரியில் உங்களுக்கு 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கீட்டோன்ஸில் சி டபுள் பாண்டுக்கு 2 பக்கமும் 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டாமர் உங்களுக்கு பாசிபிளாக வரும். இதை வந்து நம்ம மெட்டாமெரிசம் ஐசோமெரிசம், இந்த ஐசோமெரிசம் நம்ம மெட்டாமெரிசம்னு சொல்லுவோம். ஸோ மெட்டாமர்ஸ் கான்செப்டும் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நமக்கு இப்போ இருக்கிறது டாட்டோமெரிசம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் ஓகே. ஸோ டாட்டோமெரிசமும் மெட்டாமெரிசம் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அண்டு நாம் இதுவரையும் பார்த்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கன்வெர்ட்டபிள் கிடையாது. லைக் ஒரு செயின் வந்து இன்னொரு செயினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவ்வளோ ஈஸியாக அவங்களால பண்ண முடியாது. பொசிஷன்ஸ் மாற்றுறது, ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் பண்ணுறது, ரிங் செயின், இந்த மெட்டாமெரிசம் கூட செயின் லென்த் மாற்றுறது மாதிரி தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்டர் கன்வெர்ட்டபிள் கிடையாது. ஆனால் டாட்டோமெரிசம் வந்து ஒரு இன்டர் கன்வெர்ட்டபிள். அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பாயிண்ட், இன்டர் கன்வெர்ட்டபிள். இன்டர் கன்வெர்ட்டபிள். இன்டர் கன்வெர்ட்டபிள். ஸோ அது எப்படிங்கிறது பார்த்தோம்னா, லைக் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார்பனைல் கீட்டோ ஈனால் ஃபார்ம். கீட்டோ ஈனால் ஃபார்ம். கீட்டோ
ஈனால் ஃபார்ம். இதை பற்றி நீங்கள் கார்பனல் காம்பவுண்ட்ஸ்லேயே ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க திரும்ப. ஆனால் நான் ஒன்ஸ் அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போ ஒரு சி டபுள் பாண்டோ காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஆக்சுவலி ஆல்ஃபா கார்பன் இருக்கிற ஒரு சி டபுள் பாண்டோ CH C double bond இங்கே ஒரு அல்கைல் குரூப் இல்லை ஒரு ஹைட்ரஜன் எது வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சப்ஸ்டியூயன்ட், இங்கே ஏதோ ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்கட்டும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ஆசிட் இல்லை பேஸ் ரெண்டுத்தில் எது வேணாலும் போடலாம். நம்ம ஆசிட் கேட்டலைஸ்டே பார்ப்போம். H ப்ளஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இந்த H ப்ளஸ் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனோட இந்த புரோட்டினேட்டட் இந்த லோன் பேரை போய் புரோட்டினேட் பண்ணும். அப்போ CH C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் ஆகும். அண்ட் இந்த OH ப்ளஸ் ஆகிறதுனால இந்த கார்பனில் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாகும், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ரிசல்ட்டாக என்ன நடக்கும்னா இந்த ஹைட்ரஜனோட சார்ஜ் அதிகமாகும். இந்த கார்பனில் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். அண்ட் கார்பன் வந்துட்டு லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சார்ஜை பேர் பண்ண முடியாமல் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துடும். ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துடும். இது ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த கார்பன் அயான் என்ன ஆகும்னா இங்கே இந்த கார்பனோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கும். அண்ட் கார்பனோட வேலன்சி 4 தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஆல்ரெடி ஒரு புது பாண்ட் இப்போ க்ரியேட் ஆகுதா? அப்போது என்ன நடக்கும்னா இந்த பாண்ட் திரும்ப இந்த ஆக்சிஜன் கிட்ட போயிடும், ஒரு பை பாண்ட். ஸோ எண்ட் ரிசல்ட்டாக உங்களுக்கு வர்றது என்னதுன்னா சி டபுள் பாண்ட் சி OH R. ஸோ முதல்ல நாம் எடுத்தப்போ என்ன இருந்துச்சுன்னா CH C டபுள் பாண்டோ R. ஆனால் இப்போ பார்த்தோம்னா COH CR. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனுக்கு வந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்திருக்கிறது. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதோட IUPAC நேமும் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சிமிலர் காம்பவுண்ட் கிடையாது, பட் ஃபங்க்ஷனல் குரூப்னு நாம் சொல்ல முடியாது. அப்போது இது என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு பார்த்தோன்னா இதெல்லாம் நாம் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்கலாக டாட்டோமெரிசம் இன்டர் கன்வெர்ட்டபிள், அதாவது திரும்ப இந்த H ப்ளஸ் இந்த H ப்ளஸ் திரும்ப இந்த இடத்த புரோட்டினேட் பண்ணி திரும்ப இந்த ஆக்சிஜனை புரோட்டினேட் பண்ணி OH ப்ளஸ் ஆகி திரும்ப இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் இது திரும்பவும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட், இந்த ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட், அப்படி இந்த ரியாக்ஷன் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கீட்டோ சொல்யூஷன் அசிடிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 மாலிகுலுமே ஈக்குலிபிரியமில் இருக்கும். அதனால தான் நான் இங்கே ரியாக்ஷன் ஆரோ மார்க்ஸ் கூட இன்டர் கன்வெர்ட்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கீட்டோ ஈனால் ஃபார்ம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் தான் நாம் டாட்டோமெரிசம் இல்லை டாட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபினாமினா வந்து டாட்டோமெரிசம். இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த கீட்டோ இந்த ஈனால் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் OH, டபுள் பாண்டுக்கு ஈன், OHக்கு ஆல், ஈனால். அதனால தான் இதை ஈனால்னு சொல்கிறது, ஈனால் கீட்டோ ஃபார்ம். ஸோ இந்த இன்டர் கன்வர்ஷன் தான் நம்ம டாட்டோமெரிசம்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் முடியுது. ஹோப் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஐசோமர்சம்ங்கிறது சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்டு இதை நாம் காமனாக 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ. அண்டு இதில் நாம் ஸ்ட்ரக்சரல்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தது. அதில் வந்து பார்த்தோன்னா செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப் இந்த 3மே அந்த நேமில் இருக்கிற மாதிரியே தான். IUPAC நேம் ஆர் சேம், எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் இது டிஃபர் ஆகும், அந்த செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப். அதே மாதிரி அடுத்து ரிங் செயின் ஃபங்க்ஷனல் குரூப்போட ஒரு எக்ஸ்டெண்டட் அப்ளிகேஷன் மாதிரி. ஒரு ரிங்கும் ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு செயினும், அதாவது சைக்ளோ அல்கீன் அல்கைன் வந்து சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கிறதுனா ரிங் செயின் ஐசோமரிசம். அதுக்கப்புறம் மெட்டாமரிசம் பார்த்தோம். மெட்டாமரிசம் சில ஃபங்க்ஷனல் குரூப்பால் மட்டும்தான் எக்ஸிபிட் பண்ண முடியும், லைக் அமைட்ஸ், எஸ்டர்ஸ், ஈத்தர்ஸ், கீட்டோன்ஸ் அந்த மாதிரி. அது எதனாலன்னு நாம் பார்த்தோம். செயின் லென்த் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அல்கைல் சப்ஸ்டியூன்ஸில், மற்றதெல்லாம் சிமிலராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இந்த டாட்டோமெரிசம். மற்ற ஐசோமர்ஸை விட இது எந்த விதத்தை டிஃபர் ஆகும்னா, மற்ற ஐசோமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டர் கன்வெர்ட்டபிள் கிடையாது. ஆனால் இந்த டாட்டோமெரிசம் ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு இன்டர் கன்வெர்ட், அதாவது சேஞ்ச் ஆகும், ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமில் ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது அடுத்த வீடியோவில் நாம் ஸ்டீரியோ ஐசோமரிசம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.